ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, வெல்கம் டு மித்ரன் ஹோம்ஸுங்க. நான் தான் உங்கள் மனோரஞ்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூரில் ஒரு சூப்பரான டூப்ளெக்ஸ் டைப் 3BHK அமைஞ்சிருக்குங்க. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கானூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம். கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்தும் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி LNT பைபாஸ் 2 நிமிஷத்துலேயே ரீச் ஆயிடலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க. ஸோ நம்ம வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா SSVM ஃபேமஸான ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அதே மாதிரி சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ LG ஸ்கூல், நிர்மல் மாதா ஸ்கூல், நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி கிராசரி ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம், இந்த மாதிரி பல முதல் எல்லாமே இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஈஸியாகவே. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ தார் ரோடு முன்னாடி தான் நமக்கு வீடு இருக்குங்க. ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஏரியா பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதுதான் பஸ் ஸ்டாண்ட் வர ரோடு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா வசதியுமே அமைஞ்சிருக்குங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டை பற்றி பேச ஆரம்பிப்போம். வீட்டை பார்க்கும்போது எப்படி ஒரு அட்டகாசமான வீடாக இருக்குது பாருங்களேன். ஒரு 3BHK, அதுவும் வந்து டூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு கிழக்க பார்த்த வாசல் வச்சு கிழக்க பார்த்த சைட்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்குங்க. ஸோ உள்ள நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ராங் கேட் ஒன்று போட்டிருக்கு. உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிக்கோவே கொடுத்துருக்காங்க. ஒரு செடான் டைப் இன்னோவா கார் தாராளமாக உள்ள நிப்பாட்டலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 டூ வீலர்ஸ் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய செலெக்ஷன், டைல் செலெக்ஷன்னாலே ரொம்ப பக்காவாக இருக்குங்க. நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தொட்டியும் சரி, செப்டிக் டேங்கும் சரி, எல்லாமே வந்து 6000 லிட்டர் அபோவ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் கொடுத்து ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லரோட பார்த்தீங்கன்னா சேர்த்து உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்டர் டாய்லெட் வந்துடும். ஸோ ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வீடு வந்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கிரானைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற நுழையிற இடத்துலேயே ஹாலில் ஒரு நல்ல ஒரு டீக்குட் டோர். உள்ளே நுழைஞ்சதும் 10க்கு 20ங்கிற சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான பெரிய ஹாலே கொடுத்துருக்காங்க வித் இன்டீரியரோட. ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. ஸோ க்ரீம் கலரில் நல்ல ஒரு பெயிண்டிங் செலெக்ஷனோட பார்த்தீங்கன்னா டைல் செலெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்கும்போது நமக்கு கிச்சனோட என்ட்ரன்ஸ் இங்கே முன்னாடியே வந்துடுதுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபர்னிச்சர் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் இருக்குங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் கிச்சன் வித் டைனிங்கோட இன்டீரியர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மேலே லாஃப்ட்டும் க்ளோஸ் பண்ணி கிச்சனோட டைல் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பெரிய டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிராண்டட் தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே பிராண்டடாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கனால உங்களோட கிச்சன் திங்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் பேனலிங் ஒர்க்கும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரௌனிஷ் கலரில் பார்த்தீங்கன்னா வித் க்ரீம் கலரில் மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷன் ஒன்று பிளான் பண்ணி அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நம்ம வெளியே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை நம்ம பார்த்துடலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வார்ட்ரூஃப் எல்லாமே க்ளோஸ் பண்ணி நல்லா காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்ன டிவி யூனிட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்குள்ளே டிவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை நல்ல ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குங்க. டிவி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்கிற சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான டாய்லெட் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய டைல் செலெக்ஷனும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா பில்டர் பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கோட சேர்த்து எல்லாமே காம்பினேஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை போய் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப் ஏறுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPS யூட்டிலிட்டிக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. SS ஹேண்டிலே கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஸ்டெப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே ஏற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே டைல் கலர் செலெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இதுவும் 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு நல்ல ஒரு லென்த்தியான மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுலேயும் டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வார்ட்ரூஃப் க்ளோஸ் பண்ணி
பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தோட போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பிராண்டட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது 2வது அட்டாச்சு பாத்ரூம். சேம் அதே மாதிரி 4க்கு 8ங்கிற சைஸில் லென்த்தியான டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கீழே என்ன பிராண்டட் யூஸ் பண்ணாங்களோ சேம் அதே தாங்க இங்கேயும் இருக்குது. ஸோ அடுத்ததை நம்ம 3rd மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோஃபு, பாத்ரூம், டைல் செலெக்ஷன் எல்லாமே சேம் அதே மாதிரி பிராண்டட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே ஃபேனோடு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு பெயிண்டிங் கலரிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சேம் பிராண்டு தாங்க. டைல் செலெக்ஷன் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வரோம் அப்படின்னா அடுத்ததாக பெட்ரூம்குள்ளே உள்ள ஆக்சஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல பால்கனியோட ஆக்சஸ் இங்கே தான் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் அதுவும் டூப்ளெக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா பால்கனி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பால்கனி வந்தால் தான் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பால்கனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க இந்த வீட்டோட பால்கனி எந்த அளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா பால்கனி நல்ல ஒரு லென்த்தியான சைஸில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பாட்லைட்ஸோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்காவான ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு இடம். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், சுற்றியும் உங்களுக்கு அக்கம் பக்கம் எல்லாமே அழகாக விசிட் பண்ணி தெரியுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விசிபிலிட்டியும் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேபிள் சேர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஃபன் பண்ணலாம், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். டைரெக்டாக வாங்க. உங்களுக்கு இந்த வீட்டோட எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் சிங்காநல்லூருக்கு லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு 1,30,00,000 பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷனில் நீங்கள் எங்கே வீடு கேட்டாலும் ரெடி டு மூவ் நம்மக்கிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு இப்போயே கால் பண்ணுங்கள். டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை புக் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வீட்டில் வெறும் இந்த பெட்ரூம் மட்டும் கிடையாதுங்க. இன்னியும் மறுபடியும் நீங்கள் ஒரு 2 பெட்ரூம் எடுக்கணுன்னாலும் தாராளமாக மேலே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 5 BHKவே இந்த வீட்டில் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக மேலே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. ஸோ வீட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இத்துடன் உங்கள் மனோரஞ்சன் விடைபெறுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. டாட்டா மக்களே. பாய் பாய்.